வெல்கம் டு அக்ரேரியன் மாங்க் யூடியூப் சேனல். இது தி ஹிந்து எடிட்டோரியல் சீரியஸ் டேட் 4th May 2026. இந்த வீடியோவில் நம்ம 2 எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். வீடியோவோட எடிட்டோரியலோட எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் ஒக்காபுலரி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஃபஸ்ட் எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா டேக்லிங் தி டேக் டவுன்ஸ் அப்படிங்கிற டைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறீங்க. சரிங்களா, அது என்னது, ஒரு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை பற்றி ஒரு கமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியோ ஒரு போஸ்ட் போடுறீங்க. சரிங்களா, அந்த போஸ்ட் போட்ட உடனே அடுத்த ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட போஸ்ட்டும் டேட் ஆயிருக்கு, உங்களுடைய அக்கௌண்ட்டும் பிளாக் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சரிங்களா, அப்படி இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அதுக்கு எகென்ஸ்டாக அதனால் பாதிக்கப்பட்டவங்களாட்டி யாருக்கு எகென்ஸ்டாக போட்டிங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அக்கௌண்ட்டை வச்சு அந்த போஸ்ட்டை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அடுத்து அதை இன்ஸ்டாகிராமுக்கோ அந்த எந்த பிளாட்ஃபார்மோ வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க ஒன்று என்ன பண்ணுவாங்க, இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த கண்டென்ட்டையும் டெலிட் பண்ணிட்டு ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இதான் டேக் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த டேக் டவுன் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ரொம்ப அவதூறு பரப்புற மாதிரி, சரிங்களா, ரொம்ப மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸு, சரிங்களா, தேவையில்லாத விஷயத்தை ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடி இந்த ஆக்ட் அதாவது இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இது எதுக்குள்ள வருதுன்னா ஐடி ரூல்ஸ். சரிங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸுக்கு கீழே அந்த ஐடி ஆக்ட்டு கீழே தான் இந்த ஆக்ட்லாம் வருது. சரிங்களா, அதாவது ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவாக யாராச்சும் புண்படுத்துகிற மாதிரி இல்லாட்டி ரொம்ப ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி இல்லாட்டி தேவையில்லாத ஒரு அவதூறு பரப்பு மாதிரி இல்லாட்டி ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு கண்டென்ட் எல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, எந்த ஒரு ஆக்ட்டுமே வழக்கம் போல் என்னது பேப்பரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்காக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ரூலிங்கில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பவருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி அதோட லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இதோடைய ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 3 ஹவர் ரூல்ஸ் அப்படின்னா நம்ம அந்த கவர்மெண்ட் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் கவர்மெண்ட்டோ இல்லாட்டி இந்த போலீஸ் அஃபிஷியல்ஸோ அதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க ரிப்போர்ட் பண்ண உடனே 3 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த அவங்க வீடியோவோ இல்லாட்டி போஸ்ட்டை அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கணும். அந்த 3 ஹவர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அதாவது 3 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் அந்த உங்களோட போஸ்ட் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னது அது சரியான கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கான ஒரு டைமும் நம்ம கொடுக்கணும். அந்த டைம் பீரியட் கூட இல்லாமல் அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே அதை நம்ம போஸ்ட் பண்ணும்போது என்னது உங்களுக்கான ஒரு உங்களோட சைடை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் இல்லாமல் போயிடுது. அதனால் இது ரொம்ப ஒரு 3 ஹவர் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இதாக தான் போயிட்டுருக்கு. சரிங்களா, இதை அந்த கவர்மெண்ட் நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஏன் இப்படி ஒரு போஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏன் இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஃபேஸ்புக்கோ மெட்டாவோ சரிங்களா இல்லாட்டி ட்விட்டரோ ஏன் இது அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு என்னது ஒரு சேஃப் ஹார்பர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. சரிங்களா, அப்படின்னா என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறீங்க இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ இன்ஸ்டாகிராமோ ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதாவது அந்த இண்டிவிஜுவல் ஓனர் தான் இண்டிவிஜுவல் நம்ம அந்த பர்சன் தான் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா, அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி தான் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க ரைஸ் பண்ணும்போது அதை அவங்க எடுக்கலை, அவங்க அதை ரிமூவ் பண்ணலை அப்படின்னா உடனே லீகல் ஆக்ஷன் யார் மேலே விழுகும்னா ஃபேஸ்புக் மேலே இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் மேலேயோ அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் மேலே விழுகும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும். அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒழுங்காக சப்போர்ட் பண்ணாது. கவர்மெண்ட் நினச்சானது ஒரே நாளில் ட்விட்டரோ இல்லாட்டி எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடலாம். நம்ம டிக்டாக்லாம் முன்னாடி பேன் பண்ணாங்களா, அந்த மாதிரி தான். அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் நைட்டில் அவங்க கவர்மெண்ட் ஆளுங்கட்சியோ இல்லாட்டியும் ஒரு பவரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை அது பேன் பண்ணிடலாம் இந்தியாவில். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட சேர்த்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா, அது எகென்ஸ்டாக போனாலும் என்னது அது நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. தேவையில்லாத ஒரு அலைச்சல், தேவையில்லாத ஒரு அவங்களுடைய மார்க்கெட்டிங் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால அவங்களும் என்னது மோஸ்ட்டாக இது கவர்மெண்ட் சொல்கிறது ஆளுங்கட்சி சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷயோக் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்குது. சரிங்களா, இதான் அது ஒரு வெப்சைட் தான். சரிங்களா, அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட்டை நம்ம ரைஸ் பண்ணோம்னா அந்த கம்ப்ளைண்ட் அதில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்லாம் போய் ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த ரிக்வஸ்ட் வைக்கிறதுக்கு அங்கே அந்தந்த லோக்கல் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஷியல்ஸ்க்கு ஒரு பர்மிஷன் மாதிரி ஒரு லாகின் ஐடி மாதிரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்படி கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா
நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. நிறைய இந்த மாதிரியான போஸ்ட்லாம் வந்து டெலீட் ஆகும். சரிங்களா? அப்படி டெலீட் ஆகும்போது என்னன்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா என்னது ஒரு இது வந்து ஒரு சப்ரஸ் பண்ற மாரி இருக்கும். அதாவது என்னது மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து என்ன அரசாங்கத்த பத்தி என்ன நினைக்கிறாங்க, சரிங்களா? கவர்மெண்ட்டோட திட்டத்த அவங்களுக்கு புடிச்சிருக்கா, புடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கிரிட்டிசைஸ் பண்றதோ இல்லாட்டி, அ ஒரு ஃப்ரீயான ஒரு எக்ஸ்பிரஷன் சரிங்களா? அவங்களுடைய வாய்ஸோ இல்லாட்டி அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்காது. இதனால நெறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். சரிங்களா? அது என்னது எல்லாருமே என்னது அவங்களுடைய ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா சரிங்களா? இது மட்டும் இல்லாம என்னது இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும் இல்லாம, இது வந்து என்னது ஒரு இண்டிபெண்டன்ட்டான மீடியா சரிங்களா? இந்த மாதிரியான ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து நியூஸ்லாம் போட்டு கேதர் பண்ணி போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட்டர்ஸ் சரிங்களா? அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ஆப்போசிஷன் சரிங்களா? ஆளுங்கட்சிக்கு எதிரா இருக்கக்கூடிய கருத்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஈஸியா வந்து இதில வந்து ரிமூவ் பண்ணிருவாங்க. சோசியல் மீடியாவிலருந்து சரிங்களா? இப்படி ரிமூவ் பண்றது மூலியமா என்னன்னா, ஒரு பப்ளிக் அதாவது கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டான எந்த ஒரு வாய்ஸுமே இருக்காது. ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. யாரும் அவங்க நெனச்சத வந்து பேச முடியாது. சரிங்களா? எப்போ அத டெலீட் பண்ணிருவாங்க, இல்லாட்டி நம்மளோட அக்கவுண்ட்ட வந்து பிளாக் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில என்னது யாரும் வந்து அதிகமா பேச மாட்டாங்க. இது என்னது இது ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் என்னது கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய அப்போசிஷன் அவங்களுக்கு எகென்ஸ்டா வரக்கூடிய கருத்தை வந்து ஒரு சப்ரஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் என்னது ஒரு யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு நல்ல இதுதான் இருக்கு அப்படின்றத சப்ரஸ் பண்ணி எல்லாருடைய வாய்ஸும் வந்து மியூட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க இந்த மாதிரியான இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா அதனால இது வந்து எனக்கு ரொம்ப அஹ், ஒரு கன்சர்ன் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் பத்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து சுப்ரீம் கோர்ட்டும் நிறைய இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் அப்புறம் நிறைய கோர்ட்ஸ் வந்து அடிக்கடி வந்து இது வந்து ஜட்ஜ் நிறைய வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரொம்ப கவர்மெண்ட் வந்து என்னது வேணும்னே வந்து தேவையில்லாத கண்டென்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும் அதாவது என்னது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எது உண்மையிலே ஒரு இல்லீகல் இல்லாட்டி ஒரு பிரச்சனையை தூண்டக்கூடிய இல்லாட்டி ரொம்ப ஒரு பேன் பண்ணக்கூடிய விஷயமோ அதை மட்டும் தான் பேன் பண்ணணும் சும்மா எகெயின்ஸ்டாக யார் கவர்மெண்ட் பற்றி சும்மா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய சேஃப்கார்ட்ஸோ நிறைய கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் அதையும் மீறி வந்து நிறைய வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதோட கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க இது வந்து என்னது ஒரு ஹார்ம்ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து நாங்கள் வந்து அதாவது அதை ரொம்ப பதட்டமான இல்லாட்டி ரொம்ப ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய அப்படின்னா என்னது ரொம்ப ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்லாம் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் அதுக்காக தான் இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலாக கொண்டு வந்தது எதுக்காகனா மிஸ்இன்ஃபர்மேஷன் யாராச்சும் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாலோ சரிங்களா இல்லாட்டி ஒரு தேவையில்லாத இந்த டீப் ஃபேக் வீடியோஸ்லாம் இருக்குல்ல அது மாதிரி ஏஐ வீடியோஸ்லாம் போட்டு நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க பட் இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்பு இல்லாட்டி அதுக்கு அதுக்கு அவங்களுக்கு எகென்ஸ்டாக வரக்கூடிய கிரிட்டிசிசத்தை வந்து சைலண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியான ஆக்டெல்லாம் வந்து அவங்களோட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிடுறாங்க இது மூலமாக என்னது ஒரு இண்டிவிஜுவலோடைய ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஷன் அவங்களுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் என்னது அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அதுக்கான வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ரைட் இருக்குது சரிங்களா நம்ம சட்டத்தில் வந்து என்னது நம்மளுடைய ஒப்பீனியன் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா பட் அதை வந்து நம்மளுடைய ஒப்பீனியனை வந்து தடுக்கிற மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் நம்மளுடைய ஃப்ரீடம் வந்து அது ஒன்று தடுக்கிற மாதிரியான ஒரு ஆக்டை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது கவர்மெண்ட் தான் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு இதில் சொல்லலை இது எல்லாமே என்னது ஆளுங்கட்சி இப்போ எதிர்கட்சியாக இருக்கவங்க என்னது எகென்ஸ்ட் திரும்ப ஆளுங்கட்சியை பண்ணால் இது என்ன திரும்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப சின்சியராக தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால என்னது எந்த ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாமல் பவரில் இருக்க எல்லாருமே இது வந்து என்னது ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு அவங்களுடைய அவங்களுக்கு ஆப்போசிஷனுக்கு எகென்ஸ்டாக யாரெல்லாம் அப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எகென்ஸ்டாக தான் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் இதில் வந்து கவர்மெண்ட் வந்து இதில் கொஞ்சம் யோசிச்சு ரொம்ப முடிவெடுக்கணும் சரிங்களா இது வந்து எனக்கு ரொம்ப ரிஃபைன் பண்ணணும் சரிங்களா இது வந்து ரொம்ப லீகலாக வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி வந்து வேலையிட்டே கிடையாது இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸ் வச்சு கவர்மெண்ட் வந்து இப்படியெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து என்னது டேக் டவுன் டேக்லிங் ஆன் தி டேக் டவுன் அப்படிங்கிற ஆர்டிகளுக்கு அந்த டைட்டிலுக்குள்ள இந்த ஆர்டிக்கிள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது உங்களுடைய வியூ பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா அதாவது ஒரு கண்டென்ட் வந்து உண்மையிலேயே வந்து ஜென்யூனாகவே அது வந்து ஒரு ஃபேக்கோ இல்லாட்டியோ ஜென்யூனாகவே வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு கண்டென்ட்னா வந்து அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாமா இல்லாட்டி எல்லா கண்டென்ட்டும் இப்படி ரிமூவ் பண்ணுறதெல்லாம் வந்து சரியான ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா
டாக்டர்ஸ் டிசைட் அப்படிங்கிற டாபிக் கீழ குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து முன்னாடியே 2025லயே நடந்து முடிஞ்ச கேஸ். சரிங்களா? அதாவது வந்து 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ் வேர்ல்டு மைனர் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா, ரேப் ரேப் பண்றது மூலியமா வந்து பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. சரிங்களா? அவங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறம் 30 வீக்ஸ் அதாவது 30 வீக்ஸ் பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறமா என்னது வந்து அவங்களோட பிரெக்னன்சிய வந்து அவங்க கலைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பர்மிஷன் குடுத்துட்டாங்க. சரிங்களா? ஏன் சுப்ரீம் கோர்ட் அது பர்மிஷன் குடுத்தாங்க அப்படின்னா, இயர்லியரா வந்து இந்தியாவுல வந்து அதாவது இல்லீகல் அந்த மாரி இல்லீகலா அந்த மாரி ரேப் விக்டிம்ஸ் வந்து அவங்களோட பிரெக்னன்சி வந்து கலைக்கிறதுக்கு வந்து அபார்ட் பண்றதுக்கு வந்து 24 வீக்ஸ் வரைக்கும் தான் 24 வாரம் வரைக்கும் தான் அந்த ஏஜ் ஆகுற வரைக்கும் தான் அவங்க கலைக்க முடியும். இந்த 26 வாரத்த தாண்டிடுச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்கா இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் கலைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரியான இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க கலைக்கணும்னா 24 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அவங்க கலைச்சிருக்கணும். இந்த கேஸ்ல என்ன ஆயிருக்குன்னா, அவங்க ஒரு அவங்க ஒரு அறியாமையிலோ இல்லாட்டி ஏதாச்சும் அந்த லீகல் ப்ரொசீஜர் கொஞ்சம் லேட் ஆனதுனால அது ஒரு 30 வீக்ஸ் போய் தாண்டிடுச்சு. கடைசியா சுப்ரீம் கோர்ட் போய் அவங்க அது வந்து என்னது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, இத வந்து நீங்க அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் வந்து முன்னாடியே 25லயே முடிஞ்சிருச்சு. பட் இது எகைன் என்ன பண்றாங்கன்னா, இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னது அப்பீல் பண்றது. சரிங்களா? எகைன் வந்து என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்றாங்க. இந்த மாரி நீங்க வந்து பண்ணது வந்து தப்பு. அதாவது லீகலா வந்து 24 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. அந்த 24 இயர்ஸ் எதுக்குன்னா, 24 இயர்ஸ் சாரி 24 வீக்ஸ் வரைக்கும் ஓகே. அது வந்து சேஃப்டியா இருக்கும். அந்த 24 வீக்ஸ்க்கு மேல போகும்போது வந்து அபார்ட் பண்ணும்போது என்னது, அந்த மைனர் கேர்ள்க்கு இல்லாட்டி அந்த மதருக்கு வந்து என்னது தேவையில்லாத பிரச்சனை ஹெல்த் ரிஸ்க் வந்து உருவாகும். அதையும் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். நீங்க வந்து ஹெல்த் ரிஸ்க்லாம் வந்து கன்சிடர் பண்ணாம, நீங்க வந்து இந்த மாரியான ஆக்ட் வந்து இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து ஆர்கியூ பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதோடைய மெயின் ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நம்மளுடைய பர்சனல் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் வரணுமா இல்லாட்டி மெடிக்கல் சேஃப்டி அதாவது என்னது எனக்கு விருப்பப்படும் போது என்னோட விருப்பம் ஃபர்ஸ்ட்டா இல்லாட்டி மெடிக்கல் சேஃப்டி ஃபர்ஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதோட மெயின் ஐடியா பாருங்க. அதாவது கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் அட்டானமி அதாவது ஒரு உமன் வந்து அவங்களுக்கு வந்து ரைட் இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. அந்த குழந்தைய வளர்க்கலாமா? சரிங்களா? அந்த குழந்தைய பெத்துக்கலாமா? இல்லாட்டி வேண்டாமா? பர்த் குடுக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறத டிசைட் பண்றது வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் அட்டானமி வந்து அந்த கேர்ள்க்கு இருக்கு. மினிமம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுமா, அந்த ரேப் விக்டிம் அந்த மைனர் கேர்ள்க்கு வந்து இருக்கு. சரிங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. பட் இந்த டாக்டர் சைட் சரிங்களா, அந்த மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து என்ன சொல்றாங்க என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா வந்து, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பட் அபார்ஷன் வந்து இந்த 24 வீக்ஸ் வரைக்கும் ஓகே. பட் 24 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 24 வீக்ஸ் கழிச்சு இன்னும் அதிகமாகும்போது, நெறைய ரிஸ்க்லாம் வருது. சரிங்களா? ஈஸியா வந்து அந்த பிரெக்னன்சி வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிற முடியாது. நெறைய ரிஸ்க் வருது. அவங்களோட உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம் அப்படின்னு சொல்லி 2 ஒரு டிஃபரண்டான ஒப்பீனியன் இருக்கு. இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எந்த ஒரு உமனுமே சரிங்களா, அதுவும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஒரு ரைட் இருக்கு. சரிங்களா, எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அதே நேரத்தில வந்து ஒரு உமனோ இல்லாட்டி ஒரு முக்கியமா ஒரு பொண்ணோ, ஒரு மைனர் கேர்ளோ வந்து அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து இந்த அதாவது ரேப் மூலமா அவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அப்படி பிரெக்னன்ட் ஆயிருக்கும்போது, அவங்கள எப்படி இந்த பிரெக்னன்சி வந்து நீங்க கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட் இருக்கு. அந்த மாதிரியான லீகலா வந்து அந்த மாதிரியான ரைட்டே கிடையாது. அது வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவலோடைய வில்லிங்னஸ்க்கு வந்து எகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்றாங்க. சரிங்களா, அதாவது என்னது அது வந்து இல்லீகலா அதாவது ரேப் பண்ணி அவங்களோட வில்லிங்னஸ்க்கு எகெயின்ஸ்டா தான் அவங்க பிரெக்னன்ட் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்கே பிடிக்கல. அப்படின்போது நம்ம அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி அவங்கள வந்து அவங்க வந்து இப்ப டெர்மினேட் பண்ண வேண்டாம், அபார்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள தடுத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி லீகலா நம்ம வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லீகலா போயிட்டு ஒரு போலி டாக்டரோ இல்லாட்டி ஒரு இல்லீகலா ரன் ஆகக்கூடிய ஒரு டாக்டர்கிட்டயோ, ஒரு சென்டர்கிட்டயோ, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போய் அவங்களுடைய பிரெக்னன்சி வந்து அவங்க டெர்மினேட் பண்ணுவாங்க. அதனால என்னது எகைன் அது வந்து அவங்களுடைய லைஃப் த்ரெட்டனிங்கா ரொம்ப என்னது அவங்க லைஃப்க்கே வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்கக்கூடிய விஷயமா கூட மாறும் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட் வந்து இதில வந்து சொல்றாங்க. சரிங்களா? கோர்ட் உண்மையிலே என்ன சொல்றாங்கன்னா, அந்த 15 வயசு பொண்ணோ, அந்த மைனரோ, அந்த பொண்ணோ, ரேப் விக்டிம் யாரோ, அவங்க வந்து உண்மையிலேயே அந்த அவங்களோ இல்லாட்டி அவங்களோட பேரண்ட்ஸோ வந்து இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட விருப்பப்படி என்னது அவங்க அந்த குழந்தைய வந்து நம்ம அபார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி இந்த கவர்ன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த 24 வீக்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த டைம் லிமிட்ட வந்து கவர்ன்மெண்ட் வந்து ரீகன்சிடர் பண்ணணும். அதுக்கு நெறைய அமெண்ட்மென்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
உடனே இது ஏன் இப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஜெஸ்டேஷனல் ஏஜ், அதாவது அந்த ப்ரெக்னன்சி பீரியட் சரிங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி 24 வீக்ஸ் வரைக்கும் தான் அவங்க ப்ரெக்னன்சி வந்து, அது வரைக்கும் 24 வீக்குள்ளே நம்ம அபார்ட் பண்ணால் பண்ணிக்கலாம், அது வந்து சேஃப்டி. பட் 24 வீக்ஸ் மேலே போகும்போது அது அவங்க டேஞ்சரஸாக இருக்கும் சரிங்களா. மெஜாரிட்டி ஆஃப் தி வேர்ல்டு நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த 24 வீக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த கிரைட்டீரியாவை எல்லாம் ஓவராலாக வந்து இந்த ஒரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிரைட்டீரியா அந்த 24 வீக்ஸ் வரைக்கும் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மட்டும் அந்த 24 வீக்ஸ்க்கு எகென்ஸ்டாக போகும்போது வந்து அது வந்து எல்லாத்துக்கும் என்னது ஒரு அதை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு விஷயமா கூட போகும். அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வர மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் என்ன சொல்றாங்க, இந்த 30 வீக்ஸ் பிரெக்னன்ட் கேஸ்ல வந்து எய்ம்ஸ் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அந்த 30 வீக்ஸ் ஸ்டேஜ்ல வந்து நீங்க டெர்மினேட் பண்ணீங்கன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரா போகும். அதுவும் முக்கியமா அது வந்து அவங்க யங் லேடியா இருக்கு, யங் கேர்லா இருக்கனால ரொம்ப வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி இதோடைய முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஒரு ஆர்டிகிள் இந்த ஒப்பீனியன் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எல்லாருக்கும் வந்து ஃப்ரீடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அந்த ஃப்ரீடம் எப்படி இருக்குன்னா, இட் கம்ஸ் வித் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஃப்ரீடம் என்னது? ஒரு பொறுப்போட வரணும். எனக்கு சுதந்திரம் இருக்குன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க வந்து சொல்லக்கூடாது. உங்களுடைய மெடிக்கல் சேஃப்டி சரிங்களா? உங்களுடைய எல்லாருக்கும் வந்து நீங்க உங்களுடைய பிரெக்னன்சி வந்து எண்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. பட் அதே நேரத்தில வந்து உங்களுடைய மெடிக்கல் ரிஸ்க்க வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 15 வயசு பொண்ணு, அவங்களோட பேரண்ட்ஸ் என்னது, அவங்க ஒரு இல்லிட்ரேட்டா கூட இருக்கலாம். பட் இவங்க வந்து என்னது, அந்த மெடிக்கல் உடைய டெர்ம்ஸோ இல்லாட்டி மெடிக்கல் உடைய காம்ப்ளிகேஷன்ஸோ அவங்களுக்கு வந்து புரியாது. அவங்களுக்கு என்னது ஒரு லே நாலேட்ஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு என்னது ஒரு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்படி இருக்க மாரி சிச்சுவேஷன்ல, அவங்க தான் 30 வீக்ஸ்க்கு அப்புறமும் நீங்க வந்து இந்த அந்த பிரெக்னன்சிய வந்து நாங்க அபார்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு வந்தாலும், நீங்க என்ன பண்ணியிருக்கணும், அத வந்து என்னது அவங்களுக்கு அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அதோட மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அவங்களுக்கு என்னது, நீங்க ஒரு நல்ல அட்வைஸ குடுத்துருக்கணும். அத விட்டுட்டு நீங்க வந்து இப்படி சூஸ் பண்ணது வந்து ஒரு ரொம்ப ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அப்படிங்கிற மாரியான ஒரு அன்னெசரியான ஒரு இத வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாரியான ஒரு ஆர்குமெண்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது பாருங்க. அதாவது ஒரு 15 இயர்ஸ் வேர்ல்டு வந்து மைனர் கேர்ள் வந்து ரேப் மூலமா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. அவங்களுடைய குழந்தைய வந்து அவங்க வளர்க்கணுமா? இல்லாட்டி அவங்க அந்த குழந்தைய வந்து பர்த் குடுக்கணுமா? இல்லாட்டி வேண்டாமா? அப்படி வேண்டாம் அப்படின்னா, என்ன ரீசனுக்காக இருக்கு? அதாவது அந்த ரீப்ரொடக்டிவ் அட்டானமி வந்து உண்மையிலேயே கேர்ல்ஸ்க்கு வந்து இருக்கா? இல்லையா? சரிங்களா? அது அவங்கவங்களுக்கு ஒண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு உரிமை இருக்கு. அத வளர்க்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற டிசைட் பண்ற உரிமை அந்த பொண்ணுக்கு இருக்கு. இல்லாட்டி அது வந்து என்னது மெடிக்கல் சேஃப்டி இல்லாட்டி அங்க அந்த ரூல்ஸ பேஸ் பண்ணி இருக்கு. சரிங்களா? சட்டம் வந்து வளர்க்கணும்னா வளர்க்கணும். இல்லாட்டி அபார்ட் பண்ணணும்னா அபார்ட் பண்ணணும். அப்படிங்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இதுல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த 2 எடிட்டர்களுக்கும் நம்ம வந்து இப்ப வொக்காபுலரி பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஃபேக் நியூஸ் ரிலேட்டடா வச்சு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில ஃபர்ஸ்ட்டு பாருங்க டேக்லிங். டேக்லிங்னா என்னது? சமாளித்தல். சரிங்களா? அத எப்படி நம்ம சமாளிக்கிறோம், எப்படி டீல் பண்ண போறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? அதோட ஆன்டோனிம்ஸ்லாம் பாருங்க. அட்ரஸிங், ஹேண்ட்லிங், கன்ஃபரண்டிங், மேனேஜிங் அதெல்லாம் ஒரே மீனிங் தான். சரிங்களா? கன்ஃபரண்டிங்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்ம எப்படி சமாளிக்க போறோம், எப்படி எதிர்கொள்ள போறோம். சரிங்களா? அந்த இடத்துல கன்ஃபரண்டிங் வந்து டேக்லிங் வந்து எதுக்காக குடுத்துருக்காங்கன்னா, டேக்லிங் தி ஃபேக் நியூஸ். சரிங்களா? அந்த சென்சார்ஷிப் மூலியமா நம்ம எப்படி அத வந்து டேக்கிள் பண்ண போறோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. தென் டேக் டவுன். டேக் டவுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ரிமூவ் பண்றது. சரிங்களா? முக்கியமா இந்த இடத்துல டேக் டவுன் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து, சோசியல் மீடியால நம்ம போட்ட போஸ்ட்ட வந்து ரிமூவ் பண்றது தான் வந்து டேக் டவுன். தென் சென்சார்ஷிப் நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தென் ஸ்பியூரியஸ். ஸ்பியூரியஸ்னா என்ன அர்த்தம்? ரொம்ப போலியான சரிங்களா? ரொம்ப என்னது? ரொம்ப ஒரு ஃபால்ஸான அப்படிங்கிற ஒரு அலிகேஷன்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்ன்மெண்ட் வந்து என்னது? இந்த மாரியான ஒரு நம்பத்தகாத ரொம்ப ஒரு போலியான ஒரு பவர வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதாவது அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஜென்யூனாவே வந்து அவங்களுடைய மோட்டிவ் வந்து ஆக்சுவலா அந்த லாக்கான மோட்டிவ் வந்து வேற. பட் அத வந்து கவர்ன்மெண்ட் வந்து தேவையில்லாத வந்து அத யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் என்னது? ஸ்பியூரியஸ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து அலார்மிங். அலார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு காஷியஸா ரொம்ப ஒரு அச்சமூட்டு விதமா இல்லாட்டி ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இத வந்து இது பண்றதுக்கு இந்த அலார்மிங் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அலாரமிங்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு ஆன்லைன் ஸ்பீச்ச சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப அலாரமிங் இல்லாட்டி ஒரு எக்ஸ்போனன்ஷியலா என்னது ரொம்ப அதிகமா, ரொம்ப அளவுக்கு அதிகமா அதாவது ரேப்பிட்லி ரொம்ப அளவுக்கு அதிகமா வளர்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிற மாரியான ஒரு இதில சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதாவது அந்த ஆன்லைன் ஸ்பீச் சரிங்களா? ஆன்லைன் அந்த ஹேட் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வெறுப்பு பேச்சு வந்து என்னது ரொம்ப அலாரமிங்கா, ரொம்ப பயங்கரமாவும், ரொம்ப வேகமாவும் வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக்கி அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. சரிங்களா? இது என்னது? ஷேக்கி இதில வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிரவுண்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதான் ஷேக்கின்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப என்னது ஒரு டெம்பரரியா தான் இருக்கு. அதுக்குன்னு ஒரு பெர்மனன்ட்டான ஒரு பொசிஷனே கிடையாது. அதாவது இது வந்து என்னது லீகலா வந்து செல்லுபடி ஆகாது. அப்படி இருந்தாலும் அத வச்சுக்கிட்டு என்னது கவர்ன்மெண்ட் வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதில சொல்லியிருக்காங்க.
தென் எய்த் ஒன்று வந்து லெஸ்ட்னா என்ன அர்த்தம்? இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லாவிட்டால் என்னது? இல்லாம சரிங்களா? அந்த இதே வந்து நம்ம இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்ல வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ்ட் they லாஸ் தி சேஃப் ஹார்பர். அதான் நம்ம சொன்னோம்ல, சப்போஸ் அந்த கவர்மெண்ட் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ அந்த கண்டென்ட் வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணல அப்படின்னா அவங்களோட என்னது அந்த சேஃப் ஹார்பரை வந்து அவங்க வந்து கேன்சல் விட்டு கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். அவங்க தான் அதுக்கு வந்து அஹ், அதுக்கு தான் அந்த காரணமாக அவங்க தான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் வந்து லெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த சேஃப் ஹார்பர் என்னது கான்ஸ்டியூஷனில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சட்ட பாதுகாப்பு சரி, நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு விலக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து சேஃப் ஹார்பர்னு சொல்கிறாங்க. தென் லயபிலிட்டி வந்து அது அந்த சட்ட பொறுப்பு சரிங்களா? லயபிலிட்டி அது ஒரு கடமை சட்ட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு மீனிங்கில் வரும் சரிங்களா? தென் 11 பாருங்க சப்ஜெக்ட் டுனா என்ன அர்த்தம்? அதாவது இது நம்மளை உட்படுத்தப்பட்ட ஆளாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நம்ம வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? சப்ஜெக்ட் டு டெஸ்போட்டிக் ரெஜிம் அப்படின்னு அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு மீனிங்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா? டெஸ்போட்டிக்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு சர்வாதிகார கொடுங்கோன்மையான அப்படின்னு அர்த்தம். எல்லா ஆட்டோக்ராட்டிக்கான ரொம்ப டைரானிக்கல் அப்ரஸிவ் அப்புறம் டிக்டட்டோரியல் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப யார் சொல்றதையும் கேட்காம ரொம்ப என்னது அவங்க தான் நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்ல தான் என்னது டெஸ்போட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் 13 வந்து பார்த்தீங்கன்னா வில்னால் என்ன அர்த்தம்? நம்மளுடைய மன விருப்பம் மன உறுதி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது. தென் 14 வந்து விசரல் என்ன அர்த்தம்? பேஸ்ட் ஆன் தி நம்மளுடைய டீப் ஃபீல் நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன சொல்லுது? நம்மளுடைய கட் ஃபீலிங் என்ன சொல்லுது? அப்படிங்கிறது அந்த விசரல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் ஐடியல்ஸ் என்ன அர்த்தம்? பிரின்சிபல்ஸ் கொள்கைகள் சொல்லலாம். பிரின்சிபல்ஸ் வேல்யூஸ் நம்மளுடைய எத்திக்ஸ் எல்லாம் என்னது? இந்த ஐடியல்ஸ்னு சொல்லலாம் கொள்கைகள். தென் 16 பாருங்க டிஸ்டார்ட்ஸ் என்ன அர்த்தம்? அதாவது அதை திருச்சி சொல்றது சரிங்களா? ட்விஸ்ட் பண்ணி சொல்றது சரிங்களா? எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் பண்ணி அது ஒரு தப்பா ஒரு அவதூறு பரப்புற மாதிரி சொல்றது எல்லாம் என்னது? இந்த டிஸ்டார்ஷன் அப்படிங்கிற இதுக்கு மீனிங்குள்ள வரும். தென் 17 பாருங்க ஸ்கேன் அர்த்தம் ரொம்ப ரொம்ப கம்மியான சரிங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியான ரொம்ப லெஸ்ஸான அப்படின்னு சொல்லி அர்த்தம். 18 பாருங்க பிரிக் பை பிரிக் அதாவது பிரிக் பை பிரிக்னா என்ன அர்த்தம்? செங்கலா மீன்ஸ் என்னது? ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து என்னது படிப்படியா அதை வந்து உயர்த்திட்டே போறாங்களாட்டி இப்போ பிகினிங்ல இருந்து ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து கட்டிட்டே போறாங்க அப்படிங்கிற மாரி அர்த்தம். சரி அதான் அது ஒரு கிராஜுவலா ரன் ஆயிட்டு கிராஜுவலா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இல்லாட்டி ஒரு ஸ்டெடியா இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மீனிங்ல பிரிக் பை பிரிக் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 19 வந்து பாருங்க கம்பங்ஷன் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு கில்ட் ஃபீலிங் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து என்னது இந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பன்ஷன்ஸ் ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. 20 வந்து வெயில் சரிங்களா? அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னது அந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறது வந்து அதான் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சீக்ரெட்டாகவே வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னது எவ்வளோ மெசேஜஸ் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து அக்கௌண்ட் வந்து மாதிரி என்ன ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வீடியோவோ இல்லாட்டி போஸ்ட் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து கவர்மெண்ட் வந்து வெளியில் வந்து சொல்கிறதே இல்லை. அதான் வந்து ஒரு வெயில் ஆஃப் சீக்ரஸி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மறைச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து வந்து சூப்பர் சார்ஜ் என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு அதிகமான பவரை கொடுத்துருக்கு அந்த மாதிரியான ஒரு பொருள். அதான் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி ரப்பர் ஸ்டாம்ப்னு அர்த்தம். அதாவது ஒரு பேருக்குன்னு சொல்லி சரிங்களா? அது பேருக்குன்னு தான் அந்த ரூல்ல இருக்கும். பட் ஆனால் அது கண்டிப்பாக அவங்க சொல்றத அப்படியே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்றாங்க? இந்த வந்து இந்த எல்லா போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கும் அந்த ஷயாக் போர்ட்டல்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்டல் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் குடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாரி என்னது, அவங்க குடுக்குற இது எல்லாமே என்னது, எகைன் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரியானது வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அது மாரி அது வந்து அந்த ஆக்ட் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்பா மாறிரும். சரிங்களா? எல்லாரும் வந்து அத வந்து நெறைய வந்து மிஸ்யூஸ் பண்ணிருவாங்க. கண்மூடித்தனமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் 23 வந்து பிரசிடென்ட்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடி இது மாரி நடந்திருக்கா இல்லையா அந்த மாரி. சரிங்க. முன்னாடி முன்னாடி நடந்திருக்கா, பாஸ்ட்ல வந்து இந்த மாரி நடந்திருக்கா அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட். அப்படின்னா என்னது? பாஸ்ட்ல இந்த மாரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்றது. மாடல், ஸ்டாண்டர்ட்ஸ், பெஞ்ச்மார்க். தென் 24 வந்து இல்லீகாலிட்டினா சட்டவிரோதமா நடக்கிறது. 25 கான்ஸ்டியூஷன் அர்த்தம் உருவாக்குறது சரிங்களா? அதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றது சரிங்களா? ஃபார்ம்ஸ் கம்ப்ரைசஸ் அமௌண்ட்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு அப்படிலாம் சினோனிம்ஸில் வரும். 26 வந்து மாக்கரி சரிங்களா? மாக்கரி அர்த்தம் ரொம்ப ஒரு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப கேலி பண்ணுறது ரொம்ப கலாய்க்கிறது அந்த மாதிரி இருக்கலாம். அது ரொம்ப மாக்கரி சரிங்களா? ஜோக் ரிடிக்குல் ட்ராவஸ்டி எல்லாமே அதோடைய சினானிம்ஸ். 27 பிரஷ்ட் அசைட் சரிங்களா? பிரஷ்ட் அசைட் அர்த்தம் அதை வந்து நம்ம தள்ளி வைக்கிறது இல்லாட்டி புறக்கணிக்கிறது அது வேண்டாம்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணுறது அலட்சியம் பண்ணுறது எல்லாமே பிரஷ்ட் அசைட் அப்படிங்கிறது வரும். தென் 28 வந்து பைண்டிங்னா என்ன அர்த்தம்னா வந்து இதான் வந்து ஃபைனல் ரொம்ப எல்லாரும் இந்த பைண்டிங் இந்த ஆர்டர் இஸ் பைண்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாரும் வந்து இது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் இதான் வந்து ஃபைனலான ஆர்டர் அப்படின்னு சொல்றது சரிங்களா? எல்லாரும் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது கட்டுப்படுத்தும் கடமையாக்கும் அப்படிங்கிறது அது பைண்டிங்க்கு வந்து எக்ஸாம் மீனிங்ஸ்.
தென் எக்ஸசைசிங் என்ன அர்த்தம்? அதை வந்து நம்ம பவரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரிங்களா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த பவரை யூஸ் பண்ணி அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. தென் 30 வந்து மிஸ்ரபிளின்னு அர்த்தம் ரொம்ப பரிதாபமாக ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்து. சரிங்களா, மிஸ்ரபிளி. 31 வந்து ரேம்பேஜ் என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு அக்ரஸிவான ஒரு ஆக்ட். சரிங்களா, இந்த வெறியாட்டம் அழிவாட்டம் அதெல்லாம் இந்த ரேம்பேஜில் வரும். 32 வந்து பார்த்தீங்கன்னா எலைட்னு அர்த்தம் ரொம்ப ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க இல்லாட்டி ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கவங்க வந்து அது எலைட்னு சொல்லுவாங்க. 33 வந்து பாண்டர்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிறது, ரொம்ப டீப் திங்க் பண்ணுறது எல்லாமே இந்த பாண்டரில் வரும். தென் 34 பாருங்கள், லீஃப்ட்னா அர்த்தம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது இல்லாட்டி ரொம்ப ஜம்ப் ஆகிறது, ஒரு பொசிஷன் வந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறுறது எல்லாமே இந்த லீஃப்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். தென் சோர்டிட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப டேட்டியான, ரொம்ப இழிவான, ரொம்ப ஒரு அன்பிளசன்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி. சரிங்களா, எதுக்காக அந்த இதை சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு அதாவது இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டை வந்து எல்லா போஸ்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஒரு இழிவான ஒரு செயல், ரொம்ப அருவருப்பான ஒரு செயல். சரிங்களா, அது வந்து அந்த அருவருப்பான செயலை வந்து இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கவங்க ஆளுங்கட்சியாக போனால் அதையும் வந்து திரும்ப அவங்க செய்வாங்க. இது வந்து கட்சிக்குன்னு ஒரு சிங்கிள் பார்ட்டிக்குன்னு சொல்லி இது வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் டிசைட் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்னு சொல்லி அதான் சவுண்ட் மெடிக்கல் அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் கொடுத்துருவாங்க. சவுண்ட் என்ன ரொம்ப ஒரு நம்பகமான ஒரு ட்ரஸ்ட்வொர்த்தியான சரிங்களா ஒரு ரிலையபிளான ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சவுண்ட் நாலேஜ்னு அர்த்தம். அவங்ககிட்ட ரொம்ப நம்பகமான நாலேஜ், ஒரு அதிக நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் சவுண்ட் நாலேஜ், தான் சவுண்ட் மெடிக்கல் அட்வைஸ். செகண்ட் பாருங்க, ஃபாலோட் என்ன அர்த்தம்? அதோட ரிசல்ட். சரிங்களா, ரிசல்ட்டோ இல்லாட்டி அதோடைய விளைவு, அதோடைய கான்சிக்வன்சஸ் வந்து ஃபாலோட்னு சொல்லலாம். 3 வந்து சீமிங்லி என்ன அர்த்தம்? வெளியில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் சீமிங்லி. 4 வந்து வெஸ்டிங் என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட ஒரு நம்ம அதிகாரம் கொடுத்துருக்கோம், இல்லாட்டி இந்த த பவர் வெஸ்டட் வித் த பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது வெஸ்டட். தென் எட்ஜ்ட் அவுட்னா வந்து ஒரு அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம வந்து ஓரங்கட்டுறது. சரி, அதை வந்து எட்ஜ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். தென் 6th ஒன் வந்து டெர்மினேஷன் என்ன அர்த்தம்? இது வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இல்லாட்டி ஒரு எண்ட் பண்ணுறது, கன்க்ளூட் பண்ணுறது இல்லாட்டி டிஸ்மிஸ் பண்ணுறது. இதில் வந்து டெர்மினேஷன் வந்து ரிலேட்டட் டு ப்ரெக்னன்சி, அந்த அபார்ஷன் ரிலேட்டடாக. சரிங்களா. 7th ஒன் வந்து டு என்டர்டைன் என்ன அர்த்தம்? அதை வந்து நம்ம பரிசீலிக்கிறோம், இல்லாட்டி அதை வந்து நம்ம விசாரணைக்கு எடுத்துக்கிறோம், இல்லாட்டி அதை நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் வந்து டு என்டர்டைன். தென் 8th ஒன் வந்து கியூரேட்டிவ் அப்பீல் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப லாஸ்ட் ஆப்ஷன் அதானது ஒரு மேல்முறையீடு இல்லாட்டி இறுதி மேல்முறையீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம லோயர் கோர்ட்டில் அந்த கேஸ் போட்டிருப்போம், ஒரு ஹை கோர்ட்டில் அந்த கேஸ் போட்டிருப்போம், அந்த கேஸ் வந்து எகென்ஸ்டான ஜட்மெண்ட் வந்திருக்கு. எகெயின் என்ன பண்ணோம், நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணோம். சரிங்களா, அதான் கியூரேட்டிவ் அப்பீல். சரிங்களா, அதான் கடைசியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டு எகைன் ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஜட்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து சரிபட்டு வரல, இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி எகைன் ஒரு கேஸ் போடுவாங்க. அதான் வந்து கியூரேட்டிவ் அப்பீல். 9 வந்து ரிமார்க்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க கருத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். 10 வந்து இல்லிஜிட்டிமேட் என்ன அர்த்தம்? ரொம்ப லீகலாக கிடையாது, இல்லீகலான ஒரு விஷயம் அப்படிதான் இந்த இல்லிஜிட்டிமேட் அப்படிங்கிறது. 11 வந்து இன்டென்ட் என்ன அர்த்தம்? அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது. 12 வந்து குவாக்ஸ் என்ன அர்த்தம்? அந்த ஃபேக் டாக்டர்ஸ். சரிங்களா, போலி டாக்டர்ஸ் அது குவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 வந்து ஸ்டவுட்லி என்ன அர்த்தம்? ரொம்ப உறுதியான, தீவிரமான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதோட இருக்காங்க அப்படின்னா ஸ்டவுட்லி. 14 வந்து லீவரேஜிங் என்ன அர்த்தம்? அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா அப்படின்னு சொல்லி. 15 இனிமிக்கல் என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான, ரொம்ப ஒரு கொடூரமான, இல்லாட்டி ரொம்ப ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள், ரொம்ப ஹார்ம்ஃபுல், ரொம்ப ஒரு அட்வர்ஸான, ரொம்ப ஒரு டெட்ரிமெண்டலான பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 16 வந்து ஜெஸ்டேஷன் வந்து ஒரு ப்ரெக்னன்சி பீரியட் தான் ஜெஸ்டேஷன். 17 வந்து ஹிஞ்சஸ்னு என்ன அர்த்தம்? டிபெண்ட்ஸ் ஆன். சரிங்களா, அந்த ஒரு விஷயத்தை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க, ஒரு விஷயத்தை நம்ம சார்ந்திருக்கதான் வந்து ஹிஞ்சஸ். 18 வந்து அசஸ்மெண்ட் என்னது? எவாலுவேஷன். ஒரு விஷயத்தை நம்ம எவாலுவேட் பண்ணுறது, ஜட்ஜ் பண்ணுறது. 19 வந்து லேன்னு என்ன அர்த்தம்? வகுத்தல். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ஆர்டிக்கல் வந்து லே நாலேஜ் அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது லே நாலேஜ்னு என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண மக்கள், அவங்களுக்கான ஒரு சாதாரண ஒரு அறிவு, அவங்களுக்கான அந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு நாலேஜ் இருக்காது. சரிங்களா, அதான் வந்து லே நாலேஜ். லேமேன் என்னது? ஒரு லேமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேமேன் என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
20 வந்து ரிட். ரிட்னு அர்த்தம். அதில வந்து நம்ம விடுறது இல்லாட்டி அத வந்து அவாய்ட் பண்றது. கெட் ரிட் ஆப் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதில வந்து நம்ம அவாய்ட் பண்றத நம்ம விட்டுறது அப்படின்றது. 21 பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ப்ரொடக்டிவ். கவுண்டர் ப்ரொடக்டிவ்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன குடுக்குறது. இல்லாட்டி என்னது ஒரு ராங்கான ஒரு ரியாக்ஷன் இல்லாட்டி ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு விஷயம் நடக்கும். இல்லாட்டி ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ். இதோட இந்த 2 எடிட்டோரியலோடைய டிஸ்கஷன் அப்புறம் வொக்காபுலரி பார்த்துட்டோம். சரிங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலோ, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் இருந்தாலோ, இந்த வீடியோல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் இருந்தாலோ, நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்லாட்டி இன்னும் இந்த இந்த வீடியோ வந்து இன்னும் வேற மாரி பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்தாலோ, நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில நம்ம டெய்லி வந்து இந்த வொக்காபுலரியோட தமிழ் மீனிங் இதெல்லாம் எனக்கு டெய்லி வந்து நம்ம இயர்லி மார்னிங் வந்து இயர்லி ஒரு 10:00 அப்டேட் பண்ணிருவோம். அது உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.